சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் பகுதியில் பெண்கள் மட்டும் இருக்கும் வீடுகளை குறிவைத்து கொள்ளையன் பயங்கர ஆயுதத்துடன் உள்ளே புகுந்து கைவரிசை காட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். உடைச்சலாம் நீங்க இந்த இது உடைக்கும் போது எனக்கு தெரியும். அவங்களுக்கு சவுண்ட் கேட்டிருக்கு. மரம் இருக்குல்ல, இப்படி ஆடும்ல, ஒரு சவுண்டு விரிகிற சவுண்டு கேட்கும்ல, அது கேட்டுச்சு. இந்த இது இப்படி மேலே இப்படி பேத்துக்கிட்டதோ இதுவுமே வரைஞ்சி வச்சுட்டு பாருங்க. இதெல்லாம் ஃபிங்கர் எடுத்து போடாங்க, எல்லாம் அதனால பவுடர் இருக்கு. இல்லை, இது ஃபுல்லாகவே பேந்துருச்சு. அப்படி எல்லாமே ட்ரை பண்ணிக்கலாம். ஏதோ வச்சு அந்த ராட் அந்த கையில் வச்சுருந்தாங்களே, அந்த ராட் பெரிய ராட் வச்சுருந்தாங்க, அந்த ராட் வச்சு விளக்குனாங்க. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், வணக்கம். தற்போது இந்த கொள்ளையனின் விவரம் தெரிந்ததா? கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களின் விவரங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். சென்னை தாம்பரம் அருகே இருக்கிற சிட்லப்பாக்கம் பகுதியில் பெண்கள் மட்டும் தனியாக இருக்கும் வீடுகளை குறிவைத்து ஒரு மர்ம நபர் தொடர்ந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடும் சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அந்த கொள்ளையின் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை தாம்பரம் அருகே இருக்கின்ற சிட்லப்பாக்கம் சூர்யா அவனியூ பகுதியில் வசித்து வருபவர் பாலசுப்ரமணியன். இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சொந்த ஊரான மதுரையில் நடைபெற்ற கோவில் திருவிழாவிற்கு குடும்பத்தோடு சென்றிருக்கிறார். மீண்டும் சிட்லப்பாக்கம் திரும்பி வந்து பார்த்தபொழுது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த வீட்டில் இருந்த 13 சவரன் தங்க நகைகள், 1 லட்சம் ரூபாய் பணம் திருடு போயிருக்கிறது. தொடர்பாக சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் அவர் புகார் செய்திருந்தார். சிட்லப்பாக்கம் போலீசார் தொடர்பாக விசாரணை நடத்தி கைரேகைகளை சேகரிக்க முயற்சி செய்த போது அந்த குற்றவாளியின் கைரேகை எதுவும் அங்கு பதிவு செய்யப்படவில்லை. அதன் பின்னர் அப்பகுதியில் இருக்கின்ற சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்த்த பொழுது இந்த இரும்பு ராடு, அதாவது ஆணியை பிடுங்குவதற்காக பயன்படுத்துகின்ற அந்த இரும்பு ராடை எடுத்துக்கொண்டு ஒரு மர்ம ஆசாமி வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு அடுத்தடுத்த வீடுகளுக்கு தொடர்ந்து சென்று வருவது அந்த சிசிடிவி காட்சியில் பதிவாக இருந்தது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் நேற்று அதே பகுதியில் மீண்டும் ஒரு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. அந்த சூர்யா அவனியூ நடேச நகரில் இருக்கின்ற ஐடி நிறுவன ஊழியர் பிரபாகரன், அவர் மனைவி சரண்யா 3 குழந்தையுடன் வசித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மீரா.